வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். ஆர்த்தர் இளவரசராக நாடகத்தில் நடித்த நடமாடும் தெய்வம் மகா பெரியவா. பிள்ளை பருவத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மகா பெரியவா ஒரு நாடகத்தில் ஆர்த்தர் இளவரசராக நடிக்கிறார். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாமிநாதர் பள்ளியில் 1906 4வது பயின்று வந்தபோது மாணவர்கள் பள்ளியின் ஆண்டு விழாவுக்கென ஷேக்ஸ்பியர் என்னும் ஆங்கில மகாகவி எழுதிய ஜான் மன்னர் என்னும் நாடகத்தை நடத்த ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த நாடகத்தில் ஆர்த்தர் இளவரசன் என்னும் முக்கிய கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்க தகுதியான மாணவன் கிடைக்கவில்லை. அப்போது 12 வயதே நிரம்பிய சுவாமிநாதரின் நினைவு தலைமை ஆசிரியருக்கு வந்தது. உடனே அவர் சுவாமிநாதரை அழைத்து அந்த கதாபாத்திரத்தை அவரே நடிக்க வேண்டும் என்று கூறினார். இந்த செய்தியை பெற்றோரிடம் சுவாமிநாதர் கூறி அந்த நாடகத்தில் நடிப்பதற்கு தேவையான உடைகளை தைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பழமையில் ஊறிய அந்த பெற்றோர் தங்கள் புதல்வன் நாடகத்தில் நடிப்பதை விரும்பவே இல்லை. ஆனால் அருமை புதல்வனின் ஆசையை புறக்கணிக்கவும் அவர்கள் மனம் கொள்ளவில்லை. இந்த நிலையில் அவர்கள் சுவாமிநாதருக்கு தேவையான உடைகளை தைத்து கொடுத்து நாடகத்தில் நடிப்பதற்கும் ஒருவாறு அனுமதி அளித்தார்கள். 2 நாட்களில் சுவாமிநாதர் அந்த நாடகத்தில் வரும் உரையாடல்களை எல்லாம் மனப்பாடம் செய்து கொண்டார். சொல்வன்மை படைத்த அச்சிறுவர் யாவரும் வியக்கும் வண்ணம் மிக திறமையுடன் அந்த நாடகத்தில் நடித்து எல்லோரின் நன்மதிப்பையும் பெற்றார். அவரது ஒவ்வொரு பேச்சிற்கும் ஒவ்வொரு நடிப்பிற்கும் எல்லோரும் கைகளை தட்டி அவரை மென்மேலும் உற்சாகப்படுத்தினார்கள். அந்த நாடகத்தில் சுவாமிநாதருக்கே முதல் பரிசு கிடைத்தது. ஆசிரியர்கள் எல்லோரும் மறுநாள் சாஸ்திரிகளது இல்லத்திற்கு வந்து சுவாமிநாதனின் திறனை பற்றி அவரிடம் கூறி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். 4ஆம் கிளாஸ் படிக்கிறச்ச ஷேக்ஸ்பியரின் கிங் ஜான் நாடகத்தில் ஆர்த்தர் இளவரசராக பேசி சிறப்பாக நடித்ததுக்கு ஓல்டு இங்கிலீஷ் புத்தகம் ஒன்று பரிசாக தந்தா. வேஷமெல்லாம் கிடையாது, வசனங்களை மனப்பாடம் பண்ணி பேசி நடிக்கணும். அப்போ ஒரு குரூப் போட்டோ எடுத்தா. அதுதான் இது. இந்த போட்டோல கையில வச்சுட்டு இருக்கிறது அவருக்கு கிடைச்ச பரிசு, அந்த புத்தகம் தான். அந்த தொப்பி, கோட்டு, பூட்ஸ் எல்லாம் அவரோடது இல்லை, அவர் கூட படிச்ச கிருஷ்ணசுவாமிங்கிறவர்கிட்ட இரவல் வாங்கி போட்டுண்டது என்று கூறி மகா பெரியவா ஒரு சமயம் சிரித்தார். மகா பெரியவா அவதரித்த பிறகு அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து 4 குழந்தைகள் பிறந்தன. மகா பெரியவாளை அடுத்து ஒரு பெண் குழந்தை லலிதாம்பா, பின்னர் சாம்பமூர்த்தி, சதாசிவம், கிருஷ்ணமூர்த்தி என்று 3 தம்பிகள். இப்படி 6 குழந்தைகள் பிறந்து ஷண்மதம் போல் அமைந்துவிட்டன. இதில் அதிசயம் என்னவென்றால் அவர்களுக்கு வைத்த பெயர்களும் ஷண்மதத்துக்கு ஏற்பதாகவே மிக பொருத்தமாக அமைந்ததுதான். கானாபத்தியத்துக்கு கணபதி, கௌமாரம் சுவாமிநாதன், சாக்தம் லலிதா, சௌரம் சாம்பமூர்த்தி அதாவது சூரியன், சைவம் சதாசிவம், வைஷ்ணவம் கிருஷ்ணமூர்த்தி. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.